பேராமீட்டர்ஸ் வந்து திடீர்னு தே வேனிஷ் ஃபார் வாட் எவர் ரீசன். சரியா? இப்ப நான் வந்து அந்த லீவ்ஸை வந்து நான் போடுறதுக்கு ட்ரை பண்ண போறேன். இப்ப என்னன்னா, இப்ப வந்து இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு கிளை வந்துருச்சு, இங்க எப்படி ஒரு கிளை வந்திருக்கு, அங்க இருந்து ஒரு கிளை அப்படி போயிருக்கு இல்லையா? அப்பதான் அந்த 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 இதுகள்லாம் இருக்க முடியும். அங்க இருந்து அப்படி ஒரு கிளை போயிருக்கு, இங்க இருந்து இப்படி ஒரு கிளை வந்து அப்படி வந்திருக்குன்னு வச்சுக்கிறோம். இப்ப இங்க இருந்து ஒரு கிளை வந்து அந்த அந்த பேரட்டுக்கு முன்னாடி இப்படி வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் 4 லீஃபை போடலாம். அந்த லீஃப் எப்படி இருக்குன்னா இத மாதிரி தான் இருக்கு. பட் இட் இஸ் லைட்லி ட்விஸ்டட். எப்படி வருதுன்னா இப்படி ஒண்ணு, அப்படி ஒண்ணு, அப்படி ஒண்ணு, அப்படி ஒண்ணு, அப்படி ஒண்ணு, அப்படி வந்து மினியேச்சர்ல போட்டிருக்காங்க. சரியா? அப்ப வந்து நான் வந்து my handling of the leaves is not very different from my handling of the bird, except for a slight wavy pattern. இதுல வந்து நம்ம வந்து கிரீன் வேரியேஷன் காட்டலாம். அத அப்படி இந்த செட் அப்படி வச்சுக்கிறோம். இந்த செட் அப்படி வச்சுட்டு நான் வந்து அந்த மேஜர் பிரான்ச்சஸ் வந்து கம்ப்ளீட் அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். இப்ப என்னன்னா, இப்ப இங்க இருந்து இன்னொரு லீஃப் அப்படி வருது, இங்க இருந்து இன்னொரு லீஃப் வந்து அப்படி போயிருது, அங்க இருந்து ஒரு லீஃப் வந்து அப்படி போயிருதுன்னா இந்த இடத்த அப்படி விட்டுறலாம். இப்ப இதே ரெப்பிட்டேஷனை வந்து நம்ம இங்க கொடுத்தோம் அப்படின்னா அப்பதான் நமக்கு இந்த இடத்துலதான் இன்னொரு ஒரு பேர்ட் போடலாம்னு பிளான் பண்றோம். அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப இந்த இடத்துல இருந்து இப்படி பிரான்ச் இப்படி போயிருக்கு. இப்ப இந்த இடத்துல இருந்து அப்படி பிரான்ச் போயிருக்கு. நம்ம வந்து ட்ரீ ட்ரங்கையோ மேஜர் பிரான்ச்சஸோ நம்ம காட்டல, கொஞ்சம் பிரான்ச்சஸ் காட்டித்தான் ஆகணும் நம்ம. அப்ப இந்த இடத்துல வந்து லீவ்ஸ் வந்து அப்படி போகுதுன்னு வச்சுக்கிறோம். நான் வந்து சைஸ் சிறுசாக்கிறேன். இல்ல அந்த இது மெடோனா கதை வந்து அப்படி முடிச்சோம் நம்ம. என்னன்னா ஆக்சுவலா வந்து காம்போசிஷன் வந்து அப்படி அவர் பிளான் எல்லாம் பண்ணல, அனலைஸ் பண்ற ஆளுங்க வந்து அதை வந்து அப்படி அனலைஸ் பண்றாங்க அப்படின்னு அதை முடிச்சிடறோம். இப்போ வந்து ஒரு சுதேசி, அதாவது இந்தியனா இருந்துகிட்டு நீ ஏன் வந்து வெஸ்டர்ன் அகாடமிக்ஸ் ஃபாலோ பண்ற அப்படின்றது வந்து அந்த ஆர்ட் கிரிட்டிக்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு அப்படியே சந்தோஷமான ஒரு கேள்வியா, அடுத்தவனை மடக்கிட்டோம் அப்படின்னு. ரியலிசம் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஆட்களை, ஏன்னா ரியலிசம் செஞ்ச ஆட்கள் தான் அப்படின்னா மொத்தம் வந்து 150 ஆர்டிஸ்ட் தான் இருப்பாங்க. இப்ப 15,000 ஆர்டிஸ்ட் இருக்காங்க வேர்ல்டு லெவல்ல. சொல்றேன்னா இப்போ ஒரு 1,50,000 அதாவது கமெண்டபிள் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஏன்னா யூ டோன்ட் நீட் டு டிரா, sadly enough, but you don't need to draw. இவங்க தான் அதை வந்து சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா இவங்க சப்போர்ட் பண்ணாதான் பயர்ஸ் வந்து இவங்க சொல்றாங்க, அஞ்சலி சர்க்கார் சொல்றாங்க, பகத் சொல்லுது, அந்த முன்ன பகத், அந்த பகத் சொல்லுது, அஷ்ரஃபி பகத் சொல்லுது. அதனால வந்து கட்டாயம் அந்த ஆர்டிஸ்ட் நல்ல ஆர்டிஸ்டா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது அப்பனாதான் மார்க்கெட் இருக்கும். இவங்க தான் அட்வர்டைசர்ஸ். இப்ப அந்த கிராபிக் டிசைனர்ஸ் சொல்லுவாங்கல்ல, சோப் எல்லாம் விற்கிறதுக்கு வந்து அந்த டப்பா செஞ்சு
அதெல்லாம் செஞ்சு போட்டோ எல்லாம் எடுத்து எவ்வளவோ ஒரு பொம்பளை அவ வந்து என்னத்துக்காக போட்டோ எடுக்கிறாங்கன்னு கூட தெரியாம சிரிச்சு நின்றுட்டு இருப்பா. அவளை வச்சு சோப்பு ஊத்திக்கிட்டு இருப்பாங்க. அவளையே அதே சீரீஸ்ல வந்து ட்ரெஸ்ஸை மாத்திரம் வேற மாதிரி கலர் மாத்தி நல்லெண்ணெய் ஊத்திக்கிட்டு இருப்பாங்க. உதயம் நல்லெண்ணெயும் அதே பொம்பளை. அது அப்ப அதே மாதிரி இவங்க இருக்காங்க. ஆர்ட் கிரிட்டிக்ஸ் வந்து தே ஆர் த செல்லர்ஸ் ஆஃப் ஆர்ட் ஃபார் ஆர்ட் கேலரிஸ். சரி, நான் வந்து லீவ்ஸ் வந்து எவ்வளோக்கெவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அப்படி எவ்வளோக்கெவ்வளோ போட முடியுமோ நான் போட்டுக்கிட்டே வந்துட்டேன்னா மீதி இடத்துல டார்க்கா காட்டிடலாம். இப்போ இஃப் யூ கோ டு மை யூடியூப் சேனல், ஒரு அந்த அரளி செடி அப்படின்னு ஒரு செடி இருக்கும். ஐ டோன்ட் நோ இஃப் யூ ஹேவ் சீன் இட். அரளி செடின்னு ஒரு செடி இருக்கு. அந்த அந்த செடி அதுல மஞ்சள் பூவும் இருக்கு, பிங்க் பூவும் இருக்கு. நான் பிங்க் பூவை வச்சு ஒரு காம்போசிஷன் செஞ்சிருப்பேன். நான் அது என்ன செஞ்சிருப்பேன்னா லீவ்ஸ் போட்டிருப்பேன், ஃப்ளவர்ஸ் போட்டிருப்பேன், அது போட்டிருப்பேன். டிராயிங்கை போட்டுட்டு ஒரு லேயர் இருக்கும். வேற வேற கலர் வச்சுக்கிட்டே வந்துடுவேன். பின்னாடி இருக்கிறதுல டார்க்கஸ்ட் கலர் இருக்கும், முன்னாடி இருக்கிறதுல லைட்டஸ்ட் கலர் இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப நான் இது லீஃபா பேர்டான்ற லெவலுக்கு அத போடுறேன், வேணும்னு செய்யறேன். இதெல்லாம் கொஞ்சம் லைட்டர் டோன் பண்ணலாம். அப்ப வந்து லைட்டர் டோன்ஸை வச்சு நம்ம வந்து ஃபார்மோடைய கிளாரிட்டியை வந்து வி மேனிப்புலேட். எப்படின்னா எனக்கு டக்குன்னு கிடைக்குமான்னு தெரியல. Let me try. Sir, can you just see little this? ஒரு நிமிஷம். காட்டுமா? எங்க? இன்னும் கொஞ்சம் பின்னாடி. ஓகே, ஆக்சுவலா வந்து என்ன ஆயிடுச்சுன்னா you have brought these two birds to the left. கொஞ்சம் ஒரு 1 inch போல லெஃப்ட்ல வந்துட்ட மாதிரி இருக்கு. பட் that doesn't matter. என்ன செய்ய வேண்டி இருக்குன்னா இப்ப இந்த பேர்டு வந்துருச்சு இல்லையா, இந்த பேர்டு இங்கே கொண்டாந்துடலாம். இப்ப இந்த top one is okay, sir. ஆமா, டாப் ஒன் இஸ் ஓகே. இப்ப வந்து இப்ப நான் இந்த இடத்த கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னா என்ன செய்வேன்னா, இப்ப இந்த இடத்துல வந்து 1 2 3 4 5 1 2 3 4 5 இந்த காம்போசிஷன்ல 5, இந்த இடத்துல ஒரு 5, அப்ப இந்த இடத்துல ஒரு 5 போட்டோம் அப்படின்னா அந்த ரிதம் வந்து கரெக்டா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப இதுக்கும் நடுவுல ஒரு சைஸ்ல போடுவோம் அத. So I'll move the lower 2 parrots 1 inch to the right. இல்ல, don't do anything. Wait till you finish the drawing and try to take a print out and do. என்னன்னா இல்ல, நான் என்ன சொல்லுவேன்னா, it need not be like my drawing at all. சரியா? ஆனா என்ன சொல்றேன்னா, இப்ப இந்த இடத்துல இதை நான் செஞ்சுட்டு இருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத வந்து இப்ப இங்க ஒரு பேரட் ஒண்ணு போட போறேன். நான் 1 2 3 4 பேரட் தான் போட போறேன். யூசுவலா
அது கம்ப்ளீட் ஆயிரும். யூஸ்வலா அது கம்ப்ளீட் ஆகக்கூடாதுன்ற ஒரு ஒரு தாட் ஒண்ணு எப்பயுமே வச்சிருப்பாங்க. ஆஹ் நான் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் போட்டோல இந்த 2 பேரட்டுக்கு மேல தலையில உட்காந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த 2 மெயின் பேரட், நம்ம 2 மெயின் பேரட்டுக்கு மேல நம்மளோட ரெஃபரன்ஸ் போட்டோல ஒரு பேரட் உட்காந்துட்டு இருக்கு. ஆமா. அதை விட லெஃப்ட்ல இருக்க பேரட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிரசிவா இருக்கும். தலையை குனிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி நம்ம செஞ்சிட்டு இருக்கிற மாதிரி. இல்ல போவோம், இதை போட்டுருவோம். என்ன செய்வோம், இப்ப இங்க இருந்து இப்படி போகுது, அங்க இருந்து அப்படி ஒரு லைனை போட்டு விட்டுருவோம். அப்படி போட்டுருவோம் அந்த பேரட் இதோட கொஞ்சம் சிறுசா இருக்கிற மாதிரி. ஓகே. அதோட சிறுசா இருக்கா, கிட்டத்தட்ட அதே சைஸ் இருக்கு. ஆனா நம்ம கலர் வைக்கிறப்ப அதை சிறுசாக்கிக்கலாம். போயிடுச்சு, என் பிரஷ் ஓடியே போயிடுச்சு. மை பிரஷ் ஸ்லிப்ட் ஆஃப் மை ஹேண்ட். அந்த நல்ல டிஸ்டன்ஸ் போயிடுச்சு, எடுக்கிறது கஷ்டம். ஓகே சரி, அப்ப அப்படி வச்சு நான் அந்த டிராயிங்கை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா போட்டோம். அப்படி வருது, அங்க இருந்து அந்த பிளாக் வந்துருது. அப்படி கொண்டாந்துருவோம். அதை கொண்டாந்துட்டு அந்த டெய்ல் வந்து இதுக்குள்ளேயே, அதாவது அந்த இம்ப்ரெஷனிஸ்ட் வந்து அது வெளியில போறத பத்தி கவலையே பட மாட்டாங்க. ஆனா நமக்கு வந்து அது தப்பிதமா இருக்கிற மாதிரி, இட்ஸ் ராங் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வருது. அப்ப அந்த ஃபீலிங் வந்தாலும் பரவாயில்ல, ராங்கா இருந்தா இருண்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியல. அப்ப அதோட நிறுத்திக்கிற வேண்டியது. நான் இதோட மாஸ்கிங் போட்டிருக்கேன். இங்க இருந்து நம்ம என்ன செஞ்சிருவோம், அந்த டெய்ல சரன்னு பேரலா கொண்டாந்துருவோம். அப்படி இது வந்து அப்படி வந்து சேருது, இங்க இருந்து அந்த டெய்ல் அப்படி வந்துருது. ஆக்சுவலா ஹெட் எப்படி இருக்குன்னா அங்க இருந்து அப்படி இருக்கு, லேசா நம்மள பார்த்து இருக்கு இந்த பேர்டு. கலர் வர்றப்ப அதை நம்ம செஞ்சுக்கலாம். இப்ப என்னன்னா ஒரு விஷயத்த வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்றோம். என்னன்னா அந்த மேங்கோ வந்து கரெக்டா வந்து அந்த ஒரு பிரான்ச்ல இருந்து தொங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிரியேட் பண்ணிருக்கோம். இப்ப அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு போயிடுறது நல்லது. இப்ப நான் வந்து என்ன செய்ய போறேன்னா அங்க கொஞ்சம் லீவ்ஸ் வரைய போறேன். நான் வந்து லீவ்ஸை வந்து அந்த மினியேச்சர் இதுல வந்து அந்த ஒரு ரேடியல்ல தான் அந்த லீவ்ஸ் வர்ற மாதிரி போட்டிருக்காங்க. மினியேச்சர் போஸ்ட் பண்ணலையா? இல்ல சார். போஸ்ட் பண்ணிருக்குமா? ஒரு ரேடியலா வர்ற மாதிரி தான் அவங்க வந்து அதை போடுறாங்க. சரியா? நம்ம அவ்வளவு ஆப்வியஸ்லி ரேடியலா போடாம கொஞ்சம் ரேடியலா போட்டுருவோம். அப்படி போட்டு விட்டோம்னா இப்ப அது ஒரு செட் வந்துருச்சுன்னா இதெல்லாம் வந்து லேசா நம்ம வந்து கலரை வச்சு கட் பண்றது மூலமா பாதி கட் பண்றோம், பாதி கட் பண்ணாம விட்டுறோம். இஃப் யூ see, நான் வந்து அந்த படத்தை if I can show you, you'll understand what I'm talking about. Let me see if I can get it. Sir, I drew this fourth parrot, but I feel that alone doesn't look fully like a parrot. இதாமா? Mine. That one. பேரட்டுக்கு ஹெட் வந்து ரவுண்டா இருக்காது.
லாங்கரா இருக்கும். அதாவது பேரட்டோட ஹெட் வந்து எப்படி இருக்கும்னா, ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா மேல வந்து அப்படி இருக்கு இல்லையா, ம், அப்படி கீழே இறங்குது. ம், இதான் கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டோம்னா, இந்த இடத்துல வந்து ஒரு காகல் மாதிரி ஒண்ணு வந்துருது. ம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இங்க இருந்து வந்து அப்படி வந்து அதான் நெக் பேண்ட். அதுக்கப்புறம் அதோடைய பீக் வந்து அப்படி வருது. பீக் அப்படி வருது. பாடி வந்து லேஸ் ஆங்குலரா போகும். அப்படி வந்துரும் பேரட். Okay. நான் அந்த இடத்துல பேரட் போடல. அஃப்கோர்ஸ் ஐம் கோயிங் டு டேக் இட் ஆஃப். Mm. இல்ல அந்த இடத்துல போடல நான். Yeah, yeah, you're not doing. I'm doing my fourth one. ஆமா, ஆமா. சரி, இந்த இடத்துல நான் ஸ்கை கூட போட்டுடலாம். இப்போ வந்து என்னன்னா, நம்ம வந்து ஒரு மேங்கோ இதுவும் ஒரு பிரான்ச்ல வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கோம். Mm. அப்படி கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்ப அங்க வந்து இப்ப ஆக்சுவலா வந்து நமக்கு பேரட் வரைஞ்சதுனால நமக்கு வந்து பேரட் கிளியரா தெரிஞ்சிட்டு இருக்கு. இத பாக்குற ஆளுகளுக்கு எது பேரட் எது லீஃப்ன்றது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய அளவுக்கு தான். அதான் that is the purpose of doing this. Okay. Deliberately we are doing that. Yes, sir. So what I wanted to tell you is Akshara, she participated in a drawing competition in school and Okay. conducted by INCO Center. And she got selected. She went to South Korea for 5 days and came. Wow. Yeah. Okay. So yeah, she was very happy, and her mother sent a message saying your part is also there in it. Abdinne. ஆமா, டெஃபினெட்லி. அதாவது டீச்சர், அது ஒரு ஜோக் மாதிரி நான் சொல்லுவேன் எப்பயும். ஒரு டீச்சருக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அதான் நல்ல ஒரு சின்சியர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெல்ஜ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வின் பண்ணும்போது Yeah. என்னமோ நம்ம வின் பண்ணிட்ட மாதிரி தான் இருக்கு. Amma. அதாவது I was ராதர் really happy when she got it because I didn't imagine at all. It's a big thing. No? ஆமா, இட்ஸ் a வெரி பிக் திங். அதாவது என்னன்னா, இப்ப அந்த ஈகோ ட்ரிப் மாதிரி இருக்கு. பட் தி திங் இஸ், அந்த ஸ்டூடெண்ட்ஸோட சக்சஸுக்கு ஒரு மெயின் ரீசன் செய்தார் தாவேகாக்கார நிர்வாகி. செய்திகள் ஸ்டூடெண்ட்ஸோட சக்சஸுக்கு மெயின் ரீசன் சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும். The other students, one and all were about 17 years old. She alone is 13, 14. ஓகே, அது வேற. Yeah. இல்ல, இட்ஸ் லைக் congratulate her on my behalf. Yeah, I'll tell her. And tell her this is just the beginning. You know, like if she is going to be sort of pursuing it whenever possible. There are other things. Now, like studies also she has to take care of. Yeah. So that balance has to be there. ஆனா ஒரு சின்சியரிட்டி இருந்தாலே போதும். The things that she will achieve will be astounding. This is just a beginning. இல்ல, இது ஒரு பெரிய ஒரு விஷயமா. Amma. It will be a good idea if you post this on our The group. group. Okay. Maria student on the she went அப்படின்னு சொல்லிட்டு அவ கலீக்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு அவளுக்கு காட்டலாம். Yeah. நான் வந்து ஐம் லுக்கிங் ஃபார் தட் பர்டிகுலர் இது அந்த லிங்க் நான் வந்து இஃப் ஐ ஷோ யூ, ஒவ்வொரு டாக்டர் திருநாவுக்கரசன் ஒருத்தருக்காக அதை வரைஞ்சிருந்தேன். ஒரு வீடியோ எடுத்தேன்னா என்ன ஞாபகம் இல்லை, போட்டோகிராஃப்ஸ் மாத்திரம் எடுத்து போட்டேன்னு நினைக்கிறேன். அடேங்கப்பா, எவ்வளவு நாளைக்கு முன்னாடி செஞ்சிருக்கேன், இன்னும் போய்கிட்டே இருக்கு. வந்துருச்சு. Part 1 flowering, Part 2, Part 3. Okay, Part 3 வந்து let me open it and Start again.
send you that link. As I was telling you, I had the wrong color. Now the color is going to அதை be லேசா different. ஓபன் பண்ணாலே வந்து you will understand what I'm talking about. Yes, sir. I'll just get my water bottle. ஓகேம்மா. The idea is not to have a mechanical look to our brushstrokes. So we don't go inside the. So the cat areas எனக்கு that பண்ணும்போது கூட someone doubtful say, இருந்தது, but now every time I see it, I that like it doesn't so mean much. that you are going to leave எதுமா? some space. This cat, which you can see. ஒரு நிமிஷம். ஓ இது அதுதான். Yeah, ஓகே that ஓகே. cat. நல்லா வந்துருச்சு இல்ல? ஆமா. நல்லா வந்துருச்சு அது. It was your idea, sir. Eagle also was your idea. And that deer which Ramachandran sir and I did also, you only chose the one which is between two trees. That choosing and all only you can do, sir. It's really very nice. ஒரு வித் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா என்னன்னா வித் எக்ஸ்பீரியன்ஸ் இட் கம்ஸ். ஏன்னா லைக் யூ கீப் டூயிங் இட் ஃபார் யுவர் செல்ஃப், தென் யூ ஸ்டார்ட் டூயிங் இட் ஃபார் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் தென் இட் கம்ஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். என்னன்னா டு கிவ் தட் கைண்ட் ஆஃப் அ கைடன்ஸ் யூ நீட் லாட்ஸ் ஆஃப் கட்ஸ். And a cat வந்து in the beginning I was not at all confident. எனக்கு no doubtful இருந்தது. I wanted to draw the chair, the silhouette of the cat and all. But now I like it very much. நல்ல So it's also அருமையான an acquired அருமையான பெயிண்ட். taste. ஆமா இது அதுதான். அததான் இப்ப அது சொல்ல வந்தேன், அதோட நின்றுச்சு. இப்போ வந்து அந்த மினியேச்சர் அப்படின்ற ஐடியாவை வந்து இதுக்குள்ள உள்ள கொண்டு வர்றேன். இட்ஸ் நாட் பிகாஸ் பிகாஸ் ஐ அம் an Indian I have to be Indian. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படிலாம் ஒன்றும் இந்தியன்னஸ்ன்றது வந்து ஒன்றும் பெருசா ஒன்றும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் பேட்ரியாட்டிசம்லாம் ஒன்றும் கிடையாது ஆர்ட்ல கொண்டு வர. அப்ப வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட்ல யுவர் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் another race, country, another race dominating over you and suppressing you. But the people who started the Swadeshi movement, the Bengalis, they started it. Yeah, கிட்டத்தட்ட அவங்க தான் ஸ்டார்ட் பண்றாங்க. The people who started were the people who bent down to the Britishers first. அதெல்லாம் வந்து சொன்னோம் அப்படின்னா the people will become very angry. That's how it happened anyway. That's a different story. அதுல ஆர்ட்டை வந்து இப்ப வந்து ஏன் இந்தியன் ஆர்ட்னு நீ செய்யாம அகடமிக் ஆர்ட்டை செஞ்சுட்டு இருக்க? அகடமிக் ஆர்ட் வந்து பிரிட்டிஷர்ஸ் யூரோப்பியன்ஸ் உடைய ஐடியா. ரியலிசம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம ஊர்ல ரியலிசம் இல்ல. நம்ம ஊர்ல ரியலிசம் தெரியாது. இப்ப எனக்கு ரியலிசம்ன்றது ஒண்ணு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ரியலிசம் செய்யறதுல it's not following anybody. I'm just seeing what nature is and then doing it. இப்ப யார் அதை பத்தி பேசிட்டு இருக்கிறது? அந்த டிஸ்டார்டடா வரையறத வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்டா நினைச்சிட்டு இருக்கிற ஆளுங்க தான் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நான் ரேண்டமா வந்து அந்த டிராயிங்கை போட்டு போறேம்மா. யூ கேன் see this later and see why I have done that. நான் அந்த எம்டி ஸ்பேசஸ்ல வந்து அந்த 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 பேரட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த கர்வ்ஸ், பேரட்ல வந்து நிறைய கர்வ்ஸ், ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருந்தாலும் நிறைய கர்வ்ஸ், ஒரு அதாவது வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கர்வ்ஸ். அப்ப அந்த கர்வ்ஸை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போறதுல தான், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை மேனிப்புலேட் பண்ணிட்டு போறதுல தான் இருக்கு. அப்படின்றப்ப எங்கெல்லாம் கர்வ் போட முடியுமோ கர்வ் போடுவோம். இந்த இடத்துல வந்து இப்படி இப்படி ஸ்பிளாஷ் அவுட் ஆகுது, இந்த இடத்துல அப்படி ஸ்பிளாஷ் அவுட் ஆகுது, அந்த இடத்துல அப்படி ஸ்பிளாஷ் அவுட் ஆகுது, இங்க இப்படி ஸ்பிளாஷ் அவுட் ஆகுது. அப்ப the splashing out is going out. இப்ப ஒரு ஆர்ட் கிரிட்டிக் மாதிரி ஒரு லாஜிக் இதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும்னா, so that's an action. So every action has an equal and opposite reaction. Automatically, yes. வெஸ்டர்ன் தாட்லாம் ஒன்றும் கிடையாது.
இட்ஸ் அ சயின்டிபிக் தாட். அப்ப அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது உள்ளேயும் அப்படி ஆப்போசிட் ரியாக்ஷன் வரும் இல்லையா? ஸோ இட் பிரிங்ஸ் அஸ் பேக் டு த பேரண்ட்ஸ். அப்படிதான் அப்படின்றதுதான் நான் சொல்லக்கூடிய ஸ்டோரி. ஓகே. சரியா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? ஸோ வி ஹவ் கம் அப் டு திஸ். ஐ திங்க் த கலர்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் ட்ரை. சரியா? So if the colors are almost dry, what I can do is I'm going to take a light green. If you don't have light green, you can I mix have, sir. white. You have, okay. So White and yellow. ஆமா. நான் வந்து லைட் கிரீன் எடுத்து கொஞ்சம் ஜாஸ்தி எடுக்கிறேன். ஐ வாண்ட் டு கவர் அப் த ஹோல் ஏரியா. ஒரு பெரிய சைஸ் பிரஷ். I almost said the wrong word. இல்ல, ஒரு பெரிய சைஸ் பிரஷ் எடுத்து அப்படின்னு சொல்றப்ப ஒரு ஹாக் ஏர் பிரஷ் எடுத்துன்னு சொல்ல வந்தேன். Sir, after I went to Hindustan one day, and we had discussed 3x4.5. He said we don't have 3x4.5. That main person who will be there downstairs, that fellow. He said we have 3x4 or 3x5 only. But if you want, we can make it and give, but the cost will be twice as much. I said no need, I'll take 3x4, and I brought it. Okay. சரி, இப்ப வந்து நான் என்ன செய்ய போறேன்னா லிக்வினும் மீடியமும் நல்லா அந்த கிளாசி மேட் மீடியம் ஹெவி கொஞ்சம் திக்கா இருக்கு. கேமல் அக்ரிலிக் மீடியம் மேட் மீடியம் திக்கா இருக்கு. இட்ஸ் நாட் வாட்டரி. I'll be using gloss. Okay, no sir. ஓகே, எனிதிங். இப்ப என்னன்னா அதை எடுத்து நம்ம இது பண்ண வேண்டியிருக்கு. நான் கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணிட்டு மேல இருந்து எடுத்து கிருன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாட்டா ஒரு டோன் ஒன்று வச்சிட போறேன். Okay. I'm still drawing the leaves, sir, but you continue. I'll watch the video and catch. ஓகே. இப்ப வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. இனிவே என்னன்னா இந்த கலர் வந்து நமக்கு வந்து பேரட்ல நிறைய இடங்கள்ல இந்த கலர் வரப்போகுது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா this has to be highly textured. சரியா? Textured and see through. சரியா? நான் முதல்ல பேர்ட்ஸுக்கு வச்சிடுறேன். பேர்ட்ஸுக்கு வச்சுட்டு எதுக்காக நான் அது யோசிச்சேன். நான் அந்த இடத்துல வச்சேன். அது அங்க வைக்கலாம், அது இருக்கட்டும். மேங்கோவுக்கு வந்து நான் வந்து இப்படி வச்சிட்டு வர்றோம். எதுக்கு ஒரே ஒரு கலர் வச்சுட்டு அப்புறம் அடுத்த கலர் அலப்பிராயமா செய்ய போறது இல்லை நம்ம. ஏன்னா அலப்பிராயம் செய்ய முடியாது இப்ப நம்ம இதுல. ஆமா, இட்ஸ் டூ ஐதர் இட்ஸ் டூ லார்ஜ். சரி, அலப்பிராயமா பத்தி பேச. ஓகே, இது அந்த சொல்லுமா. And we did 3, sir, for that set of 4 12x12 la. We finished peacock, snail and frog. So one more canvas is left. Okay. I was thinking the snail வந்து we are showing it as inanimate only la. ஆமா, house. அதனால can we do one more inanimate to make it 2 animate 2 inanimate? Okay, what do you want? I was thinking of a nest with eggs. But I don't know how it will be. What do you feel? செய்யலாம். அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர்ட் நெஸ்டா இல்லாம, அதாவது இப்ப அந்த டெய்லர் பேர்டோட நெஸ்ட், துக்னங்குருவி அந்த மாதிரி செய்யாம அந்த ஸ்டிக்ஸ் ஆமா ஒரு மரத்துல இருந்து ஒரு சர்க்கிள்ல இருக்கு, நம்ம மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி. ஓகே, ஒரு மேல இருந்து நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி. Sir, it's very nice, this parrot. அழகா உட்காந்துருச்சு இல்லையா? Yeah. Beautiful it is already. இப்ப இந்த இடத்துல பேரட் கிடையாது ஆக்சுவலா. அந்த இடத்துல வந்து ஒரு லீஃப் தான் அது. ஆனா அதுக்கு வேணும்னே அந்த கலர் வைக்கிறேன். சில இடங்களுக்கு நான் வந்து அந்த கிரீனை வைக்கிறேன்.
சரி, இது வரைக்கும் அப்படி இருக்கட்டும். either light or dark, anything that we want we can do. நான் இந்த ப்ரஷ்ஷையும் இதையும் அப்படியே நான் தூக்கி வச்சுட்டு ஆ, ஒரு ஆரஞ்சு எடுத்து அந்த மேங்கோஸ்க்கு ஃபுல்லா கச்ச கச்சன்னு வச்சிடலான்னு பாக்குறேன். இந்தியன் எல்லோ. இந்த டாப் என்னம்மா? மோஸ்ட் கேரட் கிட்ட நான் போட்டிருக்க லீவ்ஸ் வந்து ரொம்ப டூ மினியேச்சர் ஆயிடுச்சா இல்ல இட்ஸ் ஓகேயா? இருக்கட்டும் ஒண்ணு, அதாவது இன்னும் அந்த 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 பேர்டு இன்னும் கொஞ்சம் தின் ஆகணுமா? ஆமா, இட்ஸ் a bit fat. I've இட்ஸ் not ஆமா finalized the ஆமா bird. ஓகே, கொஞ்சம் தின் ஆகணும். Yeah. Birds I'll finalize after I take a print out of your drawings. ஓகே ஓகே. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, கொஞ்சம் போல வந்து நான் வந்து இந்தியன் எல்லோன்னு சொல்லிட்டு ஒரு கலர் இருக்கு, அந்த அந்த Yeah. கலரையும் ஒரு ரெட், ஒரு ஏதாவது ஒரு ரெட் ஒன்று கொஞ்சம் லேசா அது வந்து ஆக்கிக்கிட்டு, எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து தண்ணி வைக்கிறதுனால, மீடியமும் தண்ணியும் வைக்கிறதுனால இட்ஸ் கோயிங் டு பிகம் லைட் இல்லையா? Mm. கேன்வஸ் தெரிய போகுது நமக்கு. அதனால நம்ம we don't have to worry much. ப்ரஷ்ஷை கழுவிட்டு அதுக்காக தான் ரெட் வச்சேன். லேசா அந்த அந்த ரெட்டு, அந்த எல்லோவும் அந்த ரெட்டும் சேர்ந்து அப்படி வர்றது நல்லா இருக்கும். Mm. ஆனா என்னன்னா கம்ப்ளீட்டா இதுக்கு மேல நம்ம வந்து எப்படி இருந்தாலும் ஒப்பேக்கா கலர் வைக்க போறோம். Mm. சரியா? ஒப்பேக்கா ஒயிட் மிக்ஸ் பண்ணி அது பண்ணி இது பண்ணி லைட் அண்ட் ஷேட் கொண்டாந்து. சரி, டிட் யூ see the link that I sent? அதுலயே ஒரு படம் இருக்கும், அதாவது தம்ப்நெயில் இருக்கும், இதோடைய தம்ப்நெயில், அந்த வீடியோடைய தம்ப்நெயில் இருக்கும். I'm opening. Okay. So if you see how I have done that, Mm. நான் வந்து ஒரு கலரை வச்சுட்டு அப்படியே அதுக்கு டார்க் லைட் கலர் அப்படி எப்படின்னு சொல்லிட்டு வச்சு கட் பண்ணி அந்த ஃபார்ம்ஸை வந்து நான் விஷுவலைஸ் பண்றேன். ரொம்ப நல்லா இருக்கு சார். நல்ல ஒரு காம்போசிஷன் அது. Mm. இப்ப அதனால Mm. அதே மாதிரி இதுலயும் நம்ம வந்து இப்படி கலர்ஸை ஃபுல்லா வச்சிட்டு இத ஃபுல்லா மறைச்சிட்டு எங்கெல்லாம் நமக்கு வந்து லைட் வேணும் அப்படின்றத லைட்டை விட்டுட்டு அதுக்கு அந்த இடத்துல எல்லாம் டார்க் வச்சிடுறது. எங்கெல்லாம் டார்க் வேணுமோ அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ லைட் வச்சிடுறது. அப்ப இட் வில் ஸ்டார்ட் ஜம்பிங் அவுட். அப்ப அந்த ஃபார்ம்ஸ் ஜம்ப் அவுட் ஆகும். ஆக்சுவலா நம்ம வந்து ஃபார்முக்குள்ள கலர் வைக்க ஆரம்பிச்சோம்னா ஃபார்ம்ஸ் ஜம்ப் அவுட் ஆகும். அதுதான் வந்து நாம் பிளான் பண்ணது. இதுக்கு the way we go about painting this அப்படின்னு பிளான் பண்ணேன்னா பாப்பேன் எப்படி வருதுன்றது பார்ப்போம். நம்ம செஞ்சுக்கிட்டே போயிட்டு இருந்தோம்னா என்ன வருதோ வந்துடும். அதாவது ஒரு லெவலுக்கு மேல
Hmm. அப்ஸ்ட்ராக்ஷன்ன்றது வந்து உள்ள வந்துடுறது எப்பயுமே ஒரு நல்ல ஐடியா வரணும். Hmm. அப்ப அந்த லீவ்ஸை விட்டுறேன். லீவ்ஸை விட்டுட்டு ஃப்ரூட்ஸையும் விட்டுறேன். இதுக்கு மேல வந்து நம்ம லீஃபை வந்து டிஃபைன் பண்றதுக்கு கலர் கொடுத்துடலாம். Hmm. இப்போ அந்த இடத்துல கலர் இருக்கு என்கிட்ட, பேலட்ல கலர் இருக்கு. அந்த கலர்ஸ் எடுத்து நான் வச்சிடுறேன், அவ்வளவுதான். இப்ப இவங்க நான் ஒரு தடவை அப்பாராவ் கேலரியில போய் ஒரு லெக்சர் கொடுக்க வேண்டியிருந்தது. Hmm. டெக்ஸ்டைலை பத்தி லெக்சர் ஒன்று கொடுக்க வேண்டியிருந்தது. ரொம்ப நல்ல ரிசப்ஷன் இருந்தது. நிறைய பேர் வந்திருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆட்களே நிறைய பேர் இருந்தாங்க. அதாவது Hmm. மை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் அதர் டிசிப்ளின்ஸ், வேற இடங்கள்ல, இப்ப ஜிஐக்கு போன இடங்கள்ல, சம் ஆஃப் தெம் வேர் ஃப்ரம் ஸ்டெல்லா மேரிஸ். Hmm. அவங்க அப்படி இப்படிலாம் இருந்ததுல வந்து நல்லா போச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த அம்மா வந்து ஷரண் அப்பராவ் வந்து த ஓனர் ஆஃப் த பிளேஸ் அண்ட் Ah. ஷீ இஸ் அ ப்ரொமோட்டர். Hmm. அந்த அம்மா வந்து நான் என்னுடைய புக் ஒன்று எடுத்துட்டு போயிருந்தேன். That's அந்த 60. கேட்லாக் 60 புக் எடுத்துட்டு போயிருந்தேன். அந்த மாட்ட அதை காட்டிட்டு இருந்தேன். அப்ப சொல்லிச்சு, ரஞ்சித், யூ ஸ்டாப் பெயிண்டிங் திஸ் And you do that cloth, loose cloth. yeah, you do only the loose cloth and I will promote you in a way Hmm. that you will be a national level, easily national level, and within no time international level contemporary artist. After international level, what did you say, sir? National level, international, contemporary artist. Contemporary. Okay. Hmm. சரி, நான் இப்ப நீங்க வந்து பண்ற ஏரியாஸ் வந்து டார்க் ஆக போகுது. ஆமா, நான் சும்மா அப்படி வச்சுக்கிட்டே வர்றேன். என்ன வருது இருக்க அப்படின்றது colours, வந்து okay. ஆமா, இருக்க கலர்ஸ் வச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். கட் பண்றது கொஞ்சம் கேர்ஃபுல்லா கட் பண்றேன். அதாவது பேர்டுக்குள்ள போயிடாம கட் பண்றேன். அங்க கொஞ்சம் அந்த ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுன்னா ஃப்ரூட்ஸை விட்டுறேன். Hmm. அந்த இடத்துல கொஞ்சம் லீவ்ஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா லீவ்ஸை விட்டுறேன். பேர்டோட பீக்குள்ள போயிருச்சு. பட் கண்ட் ஹெல்ப். நான் சொன்னேன், இல்ல, ஐ வாண்ட் டு பி a teacher. Hmm. So I don't intend, I never had this inclination towards becoming an artist. Hmm. That term itself was not very attractive. The guys who were painting, like, say, ரெம்பிராண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் அது ரைட், அவங்க ரொம்ப பழைய ஆளுங்கன்னு வச்சுக்கிறோம். எங்களை எடுத்துக்கிட்டாலே இம்ப்ரெஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாலே they like to paint Hmm. and they were promoted, Hmm. not because they wanted to not because the people who promoted thought their paintings are great. Hmm. They were promoted because they wanted to spite, they wanted to insult the establishment.
இந்த கிங் அவங்கள வந்து ராயல்ட்டியை வந்து இன்சல்ட் பண்ணணும், அதுதான் அவங்களுக்கு. அதாவது ஆர்ட் நீ சொல்லிட்டு இருக்கிறது இல்ல, ஆர்ட் வில் கிரியேட் an art which is anti art, and the world is going to like it, and the writers also join them. அம்மா ரொம்ப கோபமா போயிடுச்சு. Are you saying that we are following a fraudulent method? No, that definitely isn't. Definitely yes. This is completely fraudulent method. Fraudulent இல்ல, misleading. fraudulentன்றது கம்ப்ளீட்டா வேற ஒரு மீனிங் வந்துருதுன்னு வச்சுக்கலாமே. This is misleading. You know, this is purely a commercializing thing. This has no spirituality in it. What you're doing, ஐயோ இந்த ஆர்டிஸ்ட் அப்படி இருப்பாங்க தெரியுமா, அதாவது நிறைய சயின்டிஸ்ட் ஆளுகளே அப்படிலாம் உண்டு. அதாவது புவா பீப்புளா இருப்பாங்க அவங்க சயின்டிஸ்ட். யாரோ ஒரு ரிச் மேன் வந்து பார்த்துட்டு, அடே அப்பா இவன் என்னடா இவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இருக்கான், he needs to be promoted அப்படின்னு சொல்லிட்டு they will promote. அப்படி நீங்க வந்து ப்ரொமோட் பண்ணல ஆட்டை. உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஓடணும், இந்த மாதிரி ஒரு இடியாட்டிக்கா இருந்தா தான் வந்து வாங்குவாங்க, ஈஸி டு பை. அதான் உண்மை ஆக்சுவலா எடுத்து பார்த்தோம்னா. And then this was converted to currency at a certain time. சரி, இன்னும் கொஞ்சம் போல கலர் இருக்கு, அந்த கலரை வச்சுட்டு இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிடுவோமா? Yes, sir. அப்ப அந்த அம்மா சொல்லுச்சு, சரி that way you cannot survive அப்படின்னுச்சு. அதான் அவங்களுக்கு வர்றது. அதாவது சர்வைவல்ன்றது வந்து அவங்களுடைய மீனிங்க்கு இருக்கணும். But you had one loose cloth exhibition, so that is not to do with this. Yeah, I had a loose cloth exhibition because I wanted to do loose cloth. That was realism. Okay. That was absolute realism. But here also it was realism only, no? What she asked you to do loose cloth. இல்ல அதான் அது வந்து அந்த அம்மா என்ன சொல்லுது, நீ இதே செய்யக்கூடாதுன்னது. ஓ, realism loose cloth பண்ணாதன்னு இல்ல. Oh, she's saying don't do parrot and all. Don't do that, don't teach. And even if you are going to be teaching, teach only loose cloth. Don't do any realistic work. Before I met you, sir, I had asked in Lakshana if he knows anybody who can teach. Then he gave one number, Sundar Dinakarna. அப்புறம் நான் அவரை காண்டாக்ட் பண்ணேன், அவர் வந்து ஓகேன்னுலாம் சொன்னாரு. But finally the class never happened. It just kept. I think he didn't want to teach. அப்படியா? அதான், as you say, maybe people are telling them not to teach. ஆமா. அதுக்கு if you are going to bow down, then you are bowing down to something that you yourself know is not right. ஆதிமூலம் சொல்லுவாரு,
ஆதிமூலம் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம் ஒரு பர்டிகுலர் டைம்ல. நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவருக்கு கேன்சர் இருந்தது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா சொல்லல, எங்கிட்ட எல்லாம் சொல்லல. ஐ மை செல்ஃப் டிட் நோ. அப்ப அவரு சொல்லுவாரு. அவர் சொன்னதா அப்படியே மீனிங் அப்புறம் நான் ரெட்ரோஸ்பெக்டிவ்ல பாக்குறேன்னா, ரஞ்சித் தர சில நேரங்கள்ல நமக்கு எங்க இருக்கோன்ற ஐடியாவே இல்லாத லெவலுக்கு ஆயிருது. அடுத்து நமக்கு வந்து வாழ்க்கையில என்ன செய்ய போறோம்ன்றது லெவலுக்கு ஆயிருது. அப்ப எதை சம்பாதிக்க முடியும் அப்படின்றத பார்த்தோன்னா, காசு மாத்திரம் சம்பாதிக்கிறதுக்கு இருக்கு. காசு இருந்தா தான் இவன் பெரிய ஆர்டிஸ்ட்னு பேரே சம்பாதிக்க முடியும். ஓ காசு இல்லாட்டி பெயர் சம்பாதிக்கவே விட மாட்டாங்க ஓ அப்படின்றாரு அவரு. அப்ப நீ வந்து ஒரு பெயிண்டிங் வந்து 50 ரூபாய்க்கு வித்தைன்னா சாதாரண ஆர்டிஸ்ட் நீ. ஆ சாதாரண ஆர்டிஸ்ட் கூட கிடையாது. நீ படம் வரைஞ்சி வித்துக்கிட்டு இருக்க. ம் கடலை மிட்டாய் செஞ்சு வைக்கிற மாதிரி அது. ஒரு பெயிண்டிங் செஞ்சு நீ ₹1,00,000 வித்தீன்னா நீ பெரிய ஆர்டிஸ்ட். ம் அப்ப ₹1,00,000 குறைச்சு விக்கிறவன் ₹1,00,000 விக்கிற ஆளோட சின்ன ஆர்டிஸ்ட். ஆ அந்த லாஜிக்கு தான் வருது ரஞ்சித். அது சில நேரங்கள்ல வந்து அவர் என்னைய சொல்லுவார். அதாகி நான் வந்து ரொம்ப யங். அப்ப ரொம்ப யங்குன்னா 33, 34 அப்படி. 33 அப்படி அவ்வளவுதான் இருக்கும். 33, 34 அப்படி. அவருக்கு வந்து ஒரு 50 அப்படி இருந்தார் அவரு. அவர் என்ன சொல்லுவார், நீ வந்து ஒரு அகாடமிக் ஃபேமிலியில பிறந்தாலு உனக்கு வந்து நீ வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு பெரிய ஆளுகளோட பழக முடியும் உன்னால. ம் அவர் என்ன சொல்லுவாருன்னா, எனக்கெல்லாம் பெரிய ஆளுகளோட பழக தெரியாது அப்படின்னாரு. ஓ தன்னை வந்து டெப்ரிஷியேட் பண்ணிக்கிறது மாதிரி இல்ல. ம் நான் வந்து காசு வச்சுக்கிட்டு நல்ல ஒரு பெயிண்டிங் நான் வித்துக்கிட்டு இருந்தேன்னா வாங்கக்கூடிய ஆட்கள் வந்து என்னை பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு மதிச்சு என்கிட்ட பழகுவாங்க. ம் இல்லாட்டி என்கிட்ட பழக மாட்டாங்க. ஆ அப்ப நான் வந்து அதுக்காக வாச்சு நான் வந்து இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் நான் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல அது ஒரு தாட்டு. இல்ல அவர் சொன்ன ரீசன் வேற கம்ப்ளீட்டா. So 2x3 will be tough online, no, sir? 2x3 இல்ல செய்யலாம். அது நான் அதாவது 2x3 இது வரைக்கும் நான் வந்து யாரு கூட ஆன்லைன்ல செய்யல. ஏன்னா ஆன்லைன்ல செய்ய ஆரம்பிச்சதே என்ன ஒரு 2021ல தானே செய்ய ஆரம்பிக்கிறோம் இல்லையா? 4-5 இயர்ஸா தான் செஞ்சிட்டு இருக்கோம். அதுக்குள்ள யாரும் 2x3 லெவலுக்கு யாரும் வரல. இப்ப இருக்கிறதுலயே பிகெஸ்ட் வந்து இப்ப இவளுக்கு நான் செஞ்சாதான் உண்டு, கௌசல்யாக்கு. அது 2x3. அதான் 2x3. So you're still using medium, no? ஆமா. Throughout you have used medium and water. water. Little bit of water I am mixing so that it flows. Okay. அப்படியே அந்த
இந்த ஸ்டைல தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து, அதாவது நீ இதை ஆரம்பிச்சிட்டீன்னா இந்த ஸ்டைல தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது வந்து அதை வச்சு பொழைச்சிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் ஒருத்தர் செஞ்சுதான் ஆகணும். இப்ப வந்து if you become a politician, அந்த பொலிட்டிஷியன்ல தான் வந்து ஐ ஹாவ் டு சர்வைவ், ஐ ஹாவ் டு லீட் மை லைஃப் பீயிங் அ பொலிட்டிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சுன்னா, ஏதாச்சும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில ஜாயின் ஆகணும்ல, ஆர் யூ ஷுட் ஸ்டார்ட் யுவர் ஓன் பொலிட்டிக்கல் பார்ட்டி, which is not an easy joke. அப்ப அப்படி சொல்லிட்டு வர்றப்ப see almost abstraction தான் இல்லையா? அப்ப அப்ஸ்ட்ராக்ஷன்ன்றது வந்து if it happens automatically, that's a different story. Yeah. நல்லாதான் வருது இல்லையா? Yeah, very nice. அப்ப என்னன்னா இத அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, இன்கேஸ் வி வாண்ட் டு அனலைஸ் திஸ், என்னன்னா ஒரு ஒரு தீம் ஒண்ணு எடுக்கிறோம். தீம் ஒண்ணு எடுத்துட்டு இப்போ வந்து ஸ்னெயில் எடுத்தோம். ஸ்னெயில் வந்து இந்த தீம் ஒரு டிராயிங்கா வர்றப்ப வந்து ஸ்பைரல்ஸ், ரேடியல் லைன்ஸ் ஃப்ரம் தட். இந்த ஸ்பைரல்ல இருந்து ரேடியல் லைன்ஸ் வந்துச்சு. அதுதான் கலரா மாறுது. அந்த ரேடியல் லைன்ஸ் வந்து கலரா மாறுது, லைட் அண்ட் ஷேட்ல வந்து ஹைலைட்டா மாறுது, டார்க்கா மாறுது. ஓகே, சோ அப்ப வந்து அந்த ஸ்பைரல் வந்து எந்த இடத்துல போய் முடியுது இந்த கேன்வஸ்குள்ள? இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு இப்படி வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அது எப்படி, எங்க இருந்து அந்த தாட் நமக்கு வருது? we have seen things, போட்டோகிராஃப்ஸ் பார்த்துருக்கோம். இந்த இடம் இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த அப்புறம் அந்த இடத்துக்கு போறோம் நம்ம. அப்ப அந்த இடத்துக்கு போனா கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கு. அப்போ வந்து அந்த ஃப்ரேமுக்குள்ளதான் அந்த போட்டோவை பார்த்தோம் நம்ம. அதே ஃப்ரேமுக்குள்ளதான் மைண்ட்ல இருக்கக்கூடிய ஃப்ரேமுக்குள்ளதான் we see this place. That it might be a big mountain, it might be a temple tower, this could be an animal. அப்பதான் அந்த ஃப்ரேமுக்குள்ள ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம அட்ராக்ட் ஆனாலும் அந்த ஃப்ரேமுக்குள்ள பாக்குறோம். அப்ப நம்ம போட்டோ எடுத்தோம்னா அந்த ஃப்ரேம்குள்ள அதை கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஒரு 10 போட்டோ எடுத்தோம் அப்படின்னா அந்த ஃப்ரேம்குள்ள வராமல் இருந்தாலும் ஆக்சுவலா எதுக்காக அந்த சீனை நம்ம வந்து பார்த்தோமோ அந்த பியூட்டி ஒருவேளை ரிவீல் ஆகலாம். அப்ப அந்த பியூட்டியை இதுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்றோம். அப்ப வந்து இந்த ரெண்டு இது உட்கார்ந்துகிட்டு இருந்தது நல்லா இருந்துச்சு. அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே தலைகளா இருக்கக்கூடிய கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இல்ல, நான் அந்த போட்டோகிராஃப பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இலையெல்லாம் வந்து கிளிகிளியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, இலைய வந்து கிளிகிளியா இருக்கிற மாதிரியே யோசிச்சுட்டு வரைஞ்சிருவான். அதுக்கப்புறம் எப்படி வருதோ வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த காம்போசிஷனை செட் பண்றேன். அப்ப
இங்கே இதை பாதியா பிரிச்சுக்கிட்டு 1 2 3 4ன்னு சொல்லிட்டு 4 5 பேரட் உட்காந்துக்கிட்டு இருக்கு. 5 பேரட்டும் ஒரே சைஸ்ல இருக்கு. 5 பேரட்டும் ஒரே மாதிரி வாழை வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்துருச்சுன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா? இட் பி மொனாட்டனஸ். ஒரு அந்த மொனாட்டனில ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஹியூமரோ இல்லாட்டி ஒரு எமோஷனோ இருக்கக்கூடியதுன்னா அது வேற விஷயம். வேற இதுல வந்து அப்படி இருந்துச்சுன்னா நான் நல்லா இருக்காதுன்றப்ப ஓகே இப்படி வைப்போம் இப்படி திருப்போம் அதை அப்படி திருப்போம் அப்படின்றப்ப பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தலைகளா இருந்த ஒரு பேரட் நல்லா இருந்துச்சு. ஒண்ணு அந்த தலையில இருக்க பேரட்டை கொண்டு வந்தோம். அப்ப அந்த 3 பேரட் வந்துருச்சு. நம்ம எப்பயுமே வந்து ஒரு டிராயிங்ல ஒரு பெயிண்டிங்ல டெப்த் ஆஃப் ஃபீல்டு காட்டுறதுக்கு, அதாவது 3 டைமென்ஷன் காட்டுறதுக்கு, தட்ஸ் ஃபார் அவே, திஸ் இஸ் க்ளோஸ், திஸ் இஸ் வெரி க்ளோஸ் அப்படின்றப்ப இன்னொரு ஒரு பேரட்டை இங்க வைக்கலாமா இங்க வைக்கலாமா அப்படின்றப்ப இங்கேயும் வச்சோம்னா நல்லா இருக்காது. ஸ்பேஸ் கவரிங் இங்கேயும் வச்சோம்னா நல்லா இருக்கு. அதனால அந்த இடத்துல ஒரு லீஃபை வந்து பேரட் மாதிரி போட்டு விட்டுட்டு இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு பேரட்டையே போட்டு விட்டேன். That parrot is away. அப்ப கலரிங் வர்றப்ப அந்த பேரட்டை தூரத்துக்கு கொண்டு போய்க்கலாம். இப்ப இந்த மேங்கோக்கு தோத்தாபுரின்னு சொல்லிட்டு பேர் வச்சதுக்கு காரணமே வந்து அந்த பேரட்டோட வாய் மாதிரி இருக்கு. அந்த எண்டு வந்து பேரட்டோட வாய் மாதிரி இருக்கு. அந்த பச்சையா இருக்கும்போது கிளீனா ஒரு கிளி உட்கார்ந்து இருக்க மாதிரியே இருக்கு. அந்த மரத்துல பார்த்தோம்னா நிறைய கிளி உட்கார்ந்து இருந்துச்சுன்னா எது கிளி எது காயின்னு சொல்லிட்டு தெரியாது காயா இருக்கிற சமயத்துல. அப்ப அந்த எலிமெண்ட்டை கொண்டு வர்றோம். ஆனா டிஸ்டிங்டா வந்து அந்த மாம்பழம் வந்து அந்த கலர் இருக்கிறது ரொம்ப அழகா இருக்கு. கீழே கிரீன் இருந்தாலும் ஆப்போசிட்டா இருக்கு. அதுல கிளியில வந்து வாய் வந்து சிவப்பாவும் உடம்பு பச்சையாவும் இருக்கு. இங்க வந்து உடம்பு பச்சையாவும் வாய் வந்து சிவப்பா இருக்கு மாம்பழத்துல. ஆனா நம்ம அதை கொடுக்கறதா இருந்தா கொடுப்போம், கொடுக்காம விடுறதா இருந்தா கொடுக்காம விட்டுறலாம். அங்க இருக்கக்கூடிய கான்ட்ராஸ்ட் நம்ம காட்டணுமான்னா தெரியாது நமக்கு. இப்ப அடுத்து கம்ப்ளீட்டா காஞ்சதுக்கு அப்புறம் கிளிக்கு போறோம். கிளிய ஓரளவுக்கு செட் பண்ணிட்டு அந்த காலத்துல ரெட் வருது, வாயில ரெட் வருது, கிளியில வந்து கலர் வேரியேஷன் இருக்கு, டார்க் லைட்டா வச்சுட்டு அதை டைமென்ஷன் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் பேக்ரவுண்ட்ல போய் கலர் வைக்க ஆரம்பிச்சிடும். சரியாமா? Okay, sir. Thank you so much. தேங்க்யூமா. ஓகேமா. பைமா. பை.